ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கிளாஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்பட்ட மேத்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2025ல் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் வந்து 9 எக்ஸாம் வந்து நமக்கு வந்து நடந்திருக்குது. ஸோ நம்ம வந்து நேற்று தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாமோடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பருடைய மேத்ஸ் கொஸ்டின் நேற்று வந்து 13 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் 12 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த 9 கொஸ்டின் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேத்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்யூஷனோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது நான் 2025 மட்டும் நான் பண்ண டிடிபி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கையால் எழுதியிருக்கும். ஸோ இது சிங்கிள் பிடிஎஃப்ல இருக்குது. இதில் மொத்தம் எத்தனை பேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 141 பேஜஸ் இருக்குது நமக்கு மொத்தம். ஓகேங்களா? ஸோ இந்த மெட்டீரியல் தேவைங்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் என்னோட நம்பர் இருக்கும், மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 2025 பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி நடந்த ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாம் 2024 அப்படிங்கிற ஒரு எக்ஸாமு. இதில் நம்ம நேற்று கிளாஸில் வந்து 13 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்தது 14வது கேள்வியிலேருந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் எல்லாருக்கும் விசிபிளாக இருக்கா சார்? சிவகுமார் சார்? விசிபிளா இருக்கு சார். சரி, ரைட், ஓகே, தேங்க்யூ சார். ஸோ 14வது கேள்வி, ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 24 அண்ட் 32 சொல்லி கேட்டிருக்காங்க. 24 மற்றும் 32 என்ற எண்களின் மீச்சிறு பொது மடங்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். 24 32 எழுதிக்கிறோம். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்க நம்ம வந்து எல் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டு நம்பருமே நம்ம 8ஆல் டிவைட் பண்ணலாம் டேரெக்டாகவே. ஸோ 3 8 24, 4 8 32. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே டிவைட் பண்ண முடியாது. ஸோ எல்சிஎம் குரூப் நம்ம என்ன பண்ணணும்னா கீழே இருக்க நம்பர்ஸ் சைடில் இருக்க நம்பர் எல்லா நம்பருமே நம்ம என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணுவோம். 8 பெருக்கல் 3 பெருக்கல் 4. ஸோ முன்னாங்க 12, 8 12 96 நமக்கு வந்து எல்சிஎம் கிடைக்குது. இதே கொஸ்டின் ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா, அதாவது மீ பெரு பொது வகுத்தி கேட்டாங்கன்னா 8ங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஹெச்சிஎஃப் வந்து 8. எல்சிஎம்னா கீழே இருக்க நம்பரையும் சேர்த்து நீங்க மல்டிப்ளை பண்ணணும். 96. அதே மாதிரி வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல வந்து முக்கியமான இன்னொரு ஃபார்முலா என்னன்னா வந்து எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு அந்த ரெண்டு நம்பருடைய மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல வரக்கூடிய ஒரு ஃபார்முலா. இப்போ இந்த கணக்குல எடுத்துக்கோங்க நீங்க. இப்போ வந்து ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 24 பெருக்கல் 32. ஸோ ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணினா 2 8, 2 4, 4 12, மிச்சம் 1, 2 6 1 7, 8, 4 2 6, 768 வருது. ஓகேங்களா? எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 96, ஹெச்சிஎஃப் வந்து 8ன்னு கொடுத்துருந்தேன். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 8 48, மிச்சம் 4, 9 8 72 + 4 76. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக வருது பாருங்க. அப்போ நமக்கு என்னன்னா வந்து எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது வந்து ஒன்லி ஃபார் 2 நம்பர்ஸ் மட்டும்தான். 3 நம்பர்ஸுக்கு இந்த ஃபார்முலா கிடையாது. 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த 3 நம்பரையும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மல்டிப்ளை பண்ணால் அந்த 3 நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷன் ஈக்குவலாக இருக்குமானா கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்காது. இது வந்து ஒன்லி ஃபார் 2 நம்பர்ஸ் மட்டும்தான். அடுத்ததுல இன்னொரு கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் வந்து நமக்கு என்ன வந்துச்சுன்னா 96 வந்துச்சு. எல்சிஎம் வந்து எப்பவுமே அந்த கொடுத்துருக்க ரெண்டு நம்பரை விட கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவலா இருக்கும். ஸோ அதுதான் எல்சிஎம்மோட கான்செப்ட். ஏன்னா வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த எல்சிஎம் 96 வந்து நம்ம வந்து 24ஆல டிவைட் பண்ண முடியும். 4 24 96. அதே மாதிரி 96/32, 3 32 96. ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் வந்து அந்த ரெண்டு நம்பர்ஸாலையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் வந்து 8. ஸோ ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நம்பரை வந்து ஹெச்சிஎஃப் டிவைட் பண்ண முடியும். அதே மாதிரி ஹெச்சிஎஃப் வந்து அந்த ரெண்டு நம்பர்ஸை விட லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டா இருக்கும். ஸோ இதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்சிஎம் வந்து கொடுத்துருக்க நம்பரை விட பெரிய நம்பரா இருக்கும். சம்டைம்ஸ் ஈக்குவலாகவும் இருக்கும். ஈக்குவலாக ரெண்டு நம்பருமே ஒரே நம்பராக கொடுத்தாங்கன்னா அப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் உங்களுக்கு.
அதே மாதிரி ஹெச்எஃப் வந்து அந்த கொடுத்துருக்க 2 நம்பரோட சின்ன நம்பரா இருக்கும். அது ஒரு கான்செப்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் வந்து பெரிய நம்பரா இருக்கலாம். அந்த பெரிய நம்பர என்ன பண்ணலாம்? கொடுத்துருக்க 2 நம்பரால நீங்க டிவைட் பண்ண முடியும். ஆனா ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கொடுத்துருக்க 2 நம்பர நீங்க ஹெச்சிஎஃப்பால நீங்க வந்து டிவைட் பண்ணணும். எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும். ஸோ இதுதான் நமக்கு வந்து எல்சிஎம், ஹெச்சிஎஃப்ல இருக்கக்கூடிய நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய கான்செப்ட்ஸ் உங்களுக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஷார்ட்கட் மெத்தடுக்கு வந்து இந்த லாஜிக் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த கணக்க பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவ்வளோதான். அடுத்தது 15வது கேள்வி. 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் 4400 ஆனது 4851 எடுத்துக்கொள்ளும் நேரம் என்னவாகும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த டைம் டேக்கன் ஃபார். இப்போ இதுல பாத்தீங்கன்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட்டு வட்டி கூட்டுங்கிற வார்த்தை இல்ல, தனி வட்டி தனி வட்டிங்கிற வார்த்தையும் இல்ல. ஆனா அப்போ வந்து அப்ப தனி வட்டி கணக்கு கூட்டு வட்டி கணக்கு கன்ஃபியூஷன் ஆகும். பட் ஆனா வந்து இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா காம்பவுண்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு பாத்தீங்களா, அப்பனா இது வந்து கூட்டு வட்டி கணக்கு. ஸோ அதனால இங்கிலீஷ் வெர்ஷன் நீங்க வந்து பார்த்துக்கணும் நீங்க. அப்போ நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 4400 கொடுத்துட்டாங்க. அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 4851 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வருஷத்துக்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ அரையாண்டுக்கு என்ன வரும்? 5% வரும். வருஷத்துக்கு 10%னா அரை வருஷத்துக்கு 10/2 5% பெர் ஹாஃப் இயர் வரும் நமக்கு. அடுத்து வந்து எடுத்துக்கொள்ளும் காலம் நேரம் டைம் என் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன ஒரு ஷார்ட்கட் மெத்தட் என்னன்னா நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க வந்து அமௌண்ட் டிவைடட் பை பிரின்சிபல். அமௌண்ட் வந்து 4851 டிவைடட் பை 4400. ஸோ இதை ரெண்டையும் நீங்க வந்து டிவைட் பண்ணா போதும். டிவைட் பண்ணி இதோட பவர் என்ன பவர்ல இந்த நம்பர் இருக்குது, ஸ்கொயர் நம்பரா கியூப் நம்பரா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும். நமக்கு வந்து ஆன்சர் வந்து டைரக்டா நம்ம இமிடியேட்டா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சரி இப்போ இங்க 4851 வருது, 4400 வருது. ஸோ எந்த நம்பருக்கு வந்து 44 வரதுனால கண்டிப்பா அது வந்து 11ஆம் வாய்ப்பால டிவைட் ஆகும். ஸோ 4 11 44 உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து இது 4 11 44. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 4 11 44 மீதி 1 வரும். 1 41 41 1 11 11. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 441/400 வருது. 441ங்கிறது 21 ஸ்கொயர் பை 400ங்கிறது 20 ஸ்கொயர். பட் ஆனால் இதுல என்னன்னா ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் என்னன்னா உங்களுக்கு நம்ம டைரக்டா இங்க பவர் 2 வரதுனால n = 2 இயர்ஸ் அப்படின்னு நீங்க வந்து டைரக்டா நீங்க வந்து எடுத்துடக்கூடாது. ஏன்னா இங்க வந்து வட்டி வந்து பாத்தீங்கன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. வட்டி வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை. அப்ப அரையாண்டுக்கு ஒரு முறை நமக்கு ஃபார்முலா நமக்கு என்ன வரும்னா 2n வரும் உங்களுக்கு. ஸோ அப்ப நமக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2n தான் நமக்கு வந்து என்னது, அதோட வேல்யூ தான் 2. அப்ப n = 2/2 1 இயர் ஆன்சர் நமக்கு. ஸோ நீங்க இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து நீங்க வந்து செய்யணும்னு அவசியம் கிடையாது. பட் லெஃப்ட் சைடு நீங்க வந்து நான் எக்ஸ்பிளனேஷனுக்காண்டி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ லெஃப்ட் சைடு நமக்கு என்ன வரும்? p × 1 + r by இங்க ஆக்சுவலா 200 வரும். ஓகேங்களா? இல்ல r/100 எழுதிக்கலாம். ஏன்னா 5% மாத்திட்டோம். வருஷத்துக்கு 10%னா அரையாண்டுக்கு 5% வரும். அப்போ 1 + 5/100 பவர் 2n. அரையாண்டுக்குரிய நம்ம வந்து n வந்து டைரக்டா n எழுதக்கூடாது, 2n எழுதணும். அரையாண்டுக்குரிய ஃபார்முலா எழுதுவோம். ஸோ இந்த உள்ள வந்து பாத்தீங்கன்னா 5க்கும் 100க்கும் 4 5 5 25 100. ஸோ 4 20 20 20 + 1 21/20 பவர் 2n வரும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 21 ஸ்கொயர் பை 20 ஸ்கொயர் கிடைக்கும் நமக்கு. அப்போ நமக்கு வந்து பவர்ஸ் வந்து நமக்கு வந்து 2n = 2 கிடைக்குது நமக்கு. அப்போ n = நமக்கு வந்து 1 இயர். ஸோ அப்போ நமக்கு வந்து டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து இந்த ஸ்டெப்ஸ் எதுவுமே நீங்க எழுத வேண்டாம். 4851/4400 கண்டுபிடிங்க. ஸோ அதை டிவைட் பண்ணீங்கன்னா 441/400 வருது. 21/20 பவர் 2 வருது. சப்போஸ் இங்க நமக்கு வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை இல்லாம ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்கன்னா n வந்து நமக்கு வந்து 2 இயர்ஸ். பட் இங்க அரையாண்டுக்கு ஒரு முறை கண்டுபிடிக்கிறதுனால வட்டி வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை கால்குலேட் பண்றாங்க. அப்போ 2n = 2ன்னு எழுதணும். n = 1 இயர். அவ்வளவுதான். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க.
a minus b whole square, b minus c whole cube, c minus a whole square இவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ a minus b whole square, b minus c whole cube, c minus a பவர் 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எதுவுமே நமக்கு வந்து காமன் டேர்ம்ஸ் வந்து எதுவுமே இல்லை. காமன் டேர்ம்ஸ் எதுவுமே இல்லைன்னா HCF வந்து நமக்கு வந்து 1 வரும் ஆன்சர். ஏன்னா நமக்கு வந்து இது வந்து 1 into 1 into எழுதிக்கலாம். அப்போ மூணுலையும் நமக்கு வந்து HCFனா 3 டேர்ம்லையும் பொதுவான உறுப்பு காமன் டேர்ம்ஸ் மட்டும்தான் நீங்கள் எழுதணும். மூணுலையுமே காமன் டேர்ம்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ இதுக்கு வந்து நமக்கு வந்து HCF வந்து ஆன்சர்னா 1 தான் ஆன்சர். சப்போஸ் இதே கணக்குக்கு எல்சிஎம் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 3 நம்பர்ஸுக்கு உங்களுக்கு வந்து காமன் டேர்ம்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் தான். அப்போ எல்சிஎம் வந்து 3 டேர்ம்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதணும், அவ்வளோதான். அப்போ எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா a minus the whole square into b minus c power 3 into c minus a power 4. ஸோ சாய்ஸ் சி வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம், 1 வந்து HCF. இங்கே வந்து ஜீரோவோ மற்ற எதுவுமே கிடையாது, சாய்ஸ் ஏவும் டியும் தப்பு. ஸோ நமக்கு வந்து HCF கேட்டிருக்கனால ஆன்சர் வந்து 1, சாய்ஸ் பி. எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா சாய்ஸ் சி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை. ஸோ இருசக்கர வாகனம்னு கொடுத்தாலே நமக்கு வந்து ஜென்ரல் ஃபார்ம்ல நமக்கு என்ன வரும்னா மக்கள் தொகை கணக்கு, வாகனத்தோட அப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷன் கணக்கு. இதுக்கான ஜென்ரல் ஃபார்ம்ல வந்து P into 1 plus or minus R by 100 பவர் plus or minus Nங்கிறது நமக்கு ஜென்ரல் ஃபார்ம்லா. ஸோ இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறைகிறதுன்னு கொடுத்தாங்கன்னா மைனஸ், அதிகரிக்கிறதுன்னு கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் எழுதணும். இங்கே 3% குறைகிறதுன்னு கொடுத்துருக்காங்க, அப்போனா மைனஸ் R by 100 வரும், 1 minus R by 100. அடுத்து n வந்து பிளஸ் ஆர் மைனஸ் n கொடுத்துருக்காங்க. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் என்னன்னா n வந்து ஃபார்வேர்டாக கேட்டாங்கன்னா, அதாவது பழைய வேல்யூ கொடுத்துட்டு ப்ரெசென்ட் வேல்யூ, இல்லை இன்னைக்கு வேல்யூ கொடுத்துட்டு ஃபியூச்சர் வேல்யூ. ஃபார்வேர்டாக கேட்டாங்கன்னா ப்ளஸ் n, பேக்வேர்டாக கேட்டாங்கன்னா மைனஸ் n. அப்போ நம்ம கணக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருசக்கர வாகன ஊன்று விலை 3 நாளுக்கு முன்னாடி 60,000 இருந்திருக்குது. தற்போதைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 வருஷத்துக்கு 60,000னா அப்போ அதுல இருந்து ஃபார்வேர்டா தற்போதைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்வேர்டா கேட்டாங்கன்னா நமக்கு வந்து பிளஸ் n நமக்கு. ஸோ அப்போ ஃபார்முலா என்ன வரும்னா P into 1 minus R by 100 பவர் n வரும். இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ங்கிறது அதனுடைய வேல்யூ 60,000 இன்ட்டு 1 மைனஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3 by 100 பவர் 3. ஏன்னா 3 வருடங்களுக்கு பிறகு தற்போதைய மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 100 மைனஸ் 3 97 by 100 பவர் 3 வருது. ஸோ பவர் 3ங்கிறப்ப 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 97 by 100 இன்ட்டு 97 by 100 இன்ட்டு 97 by 100. ஸோ இங்கே 4 ஜீரோ கட் ஆயிருது. 6 பெருக்கல் 97 பெருக்கல் 97 பெருக்கல் 97 டிவைடட் பை 100 வருது நமக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து சாய்ஸஸ் பாருங்க, சாய்ஸ் எல்லாமே நமக்கு வந்து 8ல் தான் முடியுது. ஸோ நம்ம எதையுமே நம்ம வந்து ஷார்ட்கட்டு எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லா நம்பரும் 100ஆல் டிவைட் பண்ணும்போது 2 டெசிமல் பாயிண்ட் 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கும் வலது பக்கத்துலேருந்து. ஸோ எல்லா ஆன்சருமே 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி யூனிட் டிஜிட் மல்டிப்ளை பண்ணால் 8ல் முடியும். எல்லா ஆன்சருமே 8ல் தான் முடியுது. ஸோ நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. 4 நம்பர்ஸ் என்ன பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. 97 பெருக்கல் 97 பெருக்கல் 97 பெருக்கல் 6 மல்டிப்ளை பண்ணால் 5476038 வருது டிவைட் பை 100. அப்போ நம்ம 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைப்போம். 54,760.38 நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்குது, சாய்ஸ் சி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, தனிவட்டி கணக்கு கேட்டிருக்காங்க. ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனிவட்டி விதத்தில் தொகை ரூபாய் 17,000 கிடைக்கிறதினில் அந்த தொகையை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகைங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு 3 இயர்ஸில் 12%. அப்போ ஒரு வருஷத்துக்கு 12%னா 3 வருஷத்துக்கு 3 பெருக்கல் 12 36%. ஸோ 36%ங்கிறது நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வட்டி. அப்போ அமௌண்ட் எவ்வளோ வரும்னா நமக்கு வந்து 100% ப்ளஸ் 36%, 136% தான் நமக்கு வந்து அமௌண்ட்டு கிடைக்கும். அந்த அமௌண்ட்டு தான் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 17,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 136% வந்து 17,000னா அசல் வந்து 100% என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண வேண்டியதான். அப்போ 100 பெருக்கல் 17,000 டிவைட் பை 136. 17க்கும் 136க்கும் 8 டைம்ஸ் கேன்சல் ஆகும். 8 7 56, மீதி 5, 1 8 8 8 5 13. ஓகேங்களா?
ஸோ 1000 வரும் மேலே, கீழே வந்து 8 17 136. ஸோ அடுத்தது 2 8 25 4 100, 2க்கும் 1000க்கும் 500. ஸோ 5 25 125, அதுக்கப்புறம் 2 0 இருக்குது. 12,500 நமக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ 136% தான் 17,000. அப்போ 100% எவ்வளவு? 100 into 17,000 divided by 136. ஸோ கேன்சல் பண்ணும்போது 12,500 நமக்கு வந்து கிடைக்குது. சாய்ஸ் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆண்டுக்கு 6% வட்டி வீதத்தில் ஒரு தொகை ரூபாய் 17,800 எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 19,936 உயரும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து தனி வட்டி கணக்கு. ஏன்னா காம்பவுண்டுங்கிற வார்த்தை எங்கேயுமே இல்லை. ஸோ அப்போ இது வந்து தனி வட்டி கணக்கு. அப்போ நமக்கு வந்து வட்டி வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிக்கணும். 19,936 17,800 கழிச்சிங்கன்னா 2,136 நமக்கு வந்து வட்டி கிடைக்குது. ஸோ நமக்கு வந்து ஆண்டுகள் கேட்டிருக்காங்க, எத்தனை ஆண்டுகளில். அப்போ என்னக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 100 into interest divided by பே இன்ட்டு ஆர். ஸோ 100 into interest 2,136 divided by பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 17,800 பெருக்கல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6% கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அப்படி நீங்கள் கேன்சல் பண்ண வேண்டியதான். 6ஆம் அமைப்பில் கேன்சல் பண்ணினா 3 18, மீதி 3 வரும், 5 30, மீதி 3 வரும், 6 36. 6க்கும் 2,136க்கும் 356 வருது. அடுத்து 2 0 நமக்கு கேன்சல் ஆயிரும். 178க்கும் 356க்கும் டேரெக்டாக 2 டைம்ஸ் கேன்சல் ஆயிரும். ஏன்னா 8 16 மிச்சம் 1, 7 11 15 மிச்சம் 1, 1 2 2 1 3. ஸோ n ஈக்குவல் டு நமக்கு வந்து 2 இயர்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. சாய்ஸ் ஏ. ஸோ அடுத்தது பாருங்க, 20வது கேள்வி. குமரனிடம் ரூபாய் 6,000 உள்ளது. அதனை விமலா மற்றும் யாழினிக்கு இடையே 2:3 என்ற விதத்தில் பகிர்ந்து அளிக்கிறார். இருவருக்கும் கொடுக்கப்பட்ட விகிதத்தில் கிடைக்கும் தொகை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எளிமையான கேள்விதான். 6,000 2:3ங்கிற ரேஷியோ நீங்க பிரிக்கணும், அவ்வளவுதான். அப்போ நமக்கு வந்து விமலாவோட ரேஷியோ என்ன வரும்? நமக்கு ஃபர்ஸ்ட் விமலா யாழினி. ஸோ விமலாவுக்கு வந்து மொத்த ரேஷியோ 2 + 3 5. ஸோ 2/5. ஸோ 5ல் 2 பங்கு வந்து விமலாவுக்கு. அப்போ 2/5 into 6,000 கேன்சல் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்குது? 5க்கும் 6,000க்கும் 12 5 60, அதுக்கப்புறம் 2 0 வரும். ஸோ 1,200 into 2 2,400 வந்து விமலாவுக்கு. 6,000லேருந்து 2,400 கழிச்சிங்கன்னா மீதி 3,600 வந்து யாழினி கிடைக்குது. ஸோ ரேஷியன் ப்ரொபோர்ஷன் யூஸ் பண்ணி சிம்பிளாக கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 2,400, 3,600. சாய்ஸ் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 7:5 ஆனது x:25க்கு விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 7:5 வந்து நமக்கு வந்து x:25க்கு ஈக்குவலா இருக்குது. ஸோ 2 ரேஷியோ ஈக்குவலா இருந்தா நமக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற 2 நம்பரோட பெருக்கல் தொகை வந்து ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ், அதாவது மிடில் இருக்கிற 2 நம்பருடைய பெருக்கலுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த 2 நம்பருடைய பெருக்கலும் இந்த 2 நம்பருடைய பெருக்கலும் நமக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு வந்து ரேஷியன் ப்ரொபோர்ஷனில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபார்முலா. அப்போ நமக்கு வந்து 5 into x is equal to 7 into 25. ஸோ 5க்கும் 25க்கும் 5 டைம்ஸ் கேன்சல் ஆயிரும். x equal to 7 5s are 35 ஆன்சர். ஸோ இது நமக்கு வந்து ஒரு எளிமையான கேள்வி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பாருங்க, find the LCM of the given expressions. 2t square minus 5t minus 3 மற்றும் 2t square minus 18 என்ற இருபடி கோவைகளுடைய மீச்செரு பொது மடங்கு எல்சிஎம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு இருக்குது. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து ஃபேக்டரைசேஷன் பண்றதுக்கு நமக்கு தெரியணும். ஸோ 2t square minus 5t minus 3 இருக்குது.
இதுல நீங்க ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டியது டி ஸ்கொயருக்கு பக்கத்துல கோஎஃபிஷியன்ட் எதுவும் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது டி ஸ்கொயருக்கு முன்னாடி வெறும் ஜஸ்ட் நம்பர் எதுவும் இல்லாம ஒன்னுன்னு இருக்கா இல்ல வேற ஏதாவது நம்பர் இருந்து இருக்கான்னு பார்க்கணும். ஸோ டி ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு நம்பர் வந்து 2 இருக்குது. அப்போ நீங்க அடுத்து என்ன பண்ணணும், இந்த 2ஐயும் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மையும் நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 2 இன்ட்டு அந்த மைனஸ் இருந்தால் மைனஸும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும். 2 இன்ட்டு -3 -6. அடுத்து மிடில் வந்து டீக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க, -5. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. 2 இன்ட்டு -3 -6 மேல எழுதிக்கோங்க, -5 கீழே எழுதிக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா 2 நம்பரை பெருக்குனா 6 கிடைக்கணும், அதாவது -6 கிடைக்கணும். அந்த 2 நம்பரை கூட்டுனீங்கன்னா இல்ல கழிச்சாலும் கூட்டினாலும் கழிச்சாலும் -5 வரணும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி என்னென்ன சாய்ஸஸ் வருதுன்னு நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த பக்கம் நான் எழுதிக்கிறேன், -6 -5. ஓகேங்களா? இப்போ நமக்கு 2 நம்பரை பெருக்குனா 6 வரணும். நமக்கு என்னன்னா 1 6 வரலாம், 3 6 வரலாம். அடுத்து வேற ஆப்ஷன் எது இருக்குங்களா? 1 6 6 2 3 6. அவ்வளவுதான். இதுக்கு மேல வேற ஆப்ஷன் கிடையாது உங்களுக்கு. இல்லைன்னா அகைன் மாத்தி வரும், 3 2 6 6 1 6ன்னு வரும். பட் அது திருப்பி நம்ம மாத்தி எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ 2 சாய்ஸ் தான் இருக்குது, 1 6 6 2 3 6. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா 2 நம்பரை கூட்டினாலும் கழிச்சாலும் நமக்கு வந்து -5 கிடைக்கணும். பட் இங்க -6 வரணும் நமக்கு. அப்ப -6 வரணும்னா நமக்கு என்ன வரணும்னா ஒன்னு -1 இன்ட்டு 6 வரலாம், இல்லைன்னா 6 இன்ட்டு -1 வரலாம். அதே மாதிரி -2 இன்ட்டு 3 வரலாம், இல்லைன்னா 3 இன்ட்டு -2 வரலாம். ஓகேங்களா? அப்பதான் மைனஸ் இன்ட்டு பிளஸ் நமக்கு வந்து மைனஸ் கிடைக்கும். அடுத்து 2 நம்பரையும் கூட்டினாலும் கழிச்சாலும் நமக்கு என்ன வரணும், -5 வரணும் நமக்கு. ஸோ இங்க 3 -2 அந்த 2 நம்பரை நீங்க வந்து 2 நம்பரையும் ஆட் பண்ணினா -5 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது 2 நம்பரையும் கூட்டினா உங்களுக்கு வந்து -5 வரணும். அது மாதிரி இங்கேயும் -5 வர வாய்ப்பு கிடையாது. 6 -1ங்கிறது +5 மாறும். ஸோ இதுவும் நமக்கு கிடையாது. அப்போ -1 சாரி, ஓகேங்களா, -1 + 6. பட் இங்க நான் எப்படி எழுதியிருக்கேன் உங்களுக்கு, +1 -6 எழுதியிருக்கணும். ஆமா, சாரி. ஓகே, ஓ சாரி, +1 -6. ஓகேங்களா, நம்ம தப்பா எழுதியிருக்கேன். அதாவது 1 × 6. ஓகேங்களா, 1 × 6. ஸோ -1 × 6 இல்லைன்னா 1 × -6. அப்போ இதுல நமக்கு வந்து -1 + 6 வந்து பார்த்தீங்கன்னா +5 கிடைக்கும். இந்த 2 நம்பரையும் கூட்டினா +5 கிடைக்கும். பட் 1 -6ங்கிறப்ப நமக்கு வந்து -5 வரும் நமக்கு. ஸோ இதுதான் நமக்கு வந்து +1 -6 தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா -5 கிடைக்குது. ஸோ அப்போ என்ன பண்றோம்னா நம்ம வந்து -6 வருது, -5 வருது. ஸோ இங்க +1 -6. இப்போ பாருங்க, பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 1 6 ஆர் 6. அது மாதிரி +1 -6 என்ன வரும்னா -5 நமக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் அடுத்து இங்க என்ன 2t² இருக்கா? அப்ப நீங்க என்ன பண்ண, டைரக்டா கீழே வந்து 2tன்னு எழுதிக்கோங்க. ஸோ 2tன்னு எழுதிட்டு இப்போ வந்து இது 2t + 1. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து 2t + 1 நீங்க எழுதிக்கணும். அடுத்து ரெண்டாவது ஃபேக்டர்ல வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு கேன்சல் ஆகிற மாதிரி தான் நம்பர் வரும். 1 2s are 2, 3 2s are 6. அப்போ நமக்கு இங்க என்ன வரும்னா 1tனா t, t - 3. இதுதான் ரெண்டாவது ஃபேக்டர். அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2t + 1 இன்ட்டு t - 3. ஸோ இதுதான் வந்து அந்த பாலினாமியலுடைய ரெண்டு ஃபேக்டர்ஸ். ஸோ 2t² - 5t - 3ங்கிறது நம்ம எப்படி எழுதலாம், 2t + 1 இன்ட்டு t - 3 நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ அடுத்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2t² - 18 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 2வை காமன் எடுத்தீங்கன்னா 2 இன்ட்டு t², 18ங்கிறது 9 18. ஸோ 2 நான் வெளியே எடுத்துட்டு அப்போ மீதி வந்து 9 இருக்கும். 9ங்கிறது நமக்கு வந்து 3². அப்போ t² - 3² வருது. இது நமக்கு வந்து a² - b² ஃபார்முலா படி a + b இன்ட்டு a - b, t + 3 இன்ட்டு t - 3 வரும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2t + 1 இன்ட்டு t - 3 வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு t + 3 இன்ட்டு t - 3 வருது. இப்போ நமக்கு வந்து எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம்க்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா
ரெண்டு நம்பர்லையும், அதாவது ரெண்டு டேர்ம்லையும் காமனா இருக்க டேர்ம்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிக்கணும். இங்க டி மைனஸ் த்ரீ காமனா இருக்கு, இங்க டி மைனஸ் த்ரீ காமனா இருக்குது. அப்போ டி மைனஸ் த்ரீயை ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிக்கணும். அதை ஒன் டைம் நீங்க எழுதிக்கணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த நம்பர்லாம் அடிஷ்னலா இருக்கும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா டூ இன்ட்டு டி பிளஸ் த்ரீ அடிஷ்னலா இருக்குது. அப்போ இந்த டூ இன்ட்டு டி பிளஸ் த்ரீ மல்டிப்ளை பண்ணிக்கணும். டூ டி பிளஸ் ஒன் அடிஷ்னலா இருக்குது, அதையும் நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டூ இன்ட்டு டூ டி பிளஸ் ஒன் இன்ட்டு டி பிளஸ் த்ரீ இன்ட்டு டி மைனஸ் த்ரீ. ஸோ இதுதான் நமக்கு வந்து எல்சிஎம். ஸோ இந்த மாதிரி வந்து ஈக்குவேஷன் கொடுத்து எல்சிஎம் கேட்டாங்கன்னா அதை நீங்க வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டு, எல்சிஎம் கேட்டாங்கன்னா காமன் டேர்ம்ஸை ஃபர்ஸ்ட் ஒன் டைம் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் அடிஷ்னலா என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ ரெண்டுலையுமே எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் போட்டு நீங்க எழுதிடணும். ஸோ அதுதான் எல்சிஎம். சப்போஸ் இதே கணக்குக்கு ஹெச்சிஎஃப் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சர் என்னன்னா இந்த காமன் டேர்ம்ஸ் மட்டும்தான், டி மைனஸ் த்ரீ மட்டும்தான் ஹெச்சிஎஃப். ஸோ இதே கேள்வியில் ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி மைனஸ் த்ரீ தான் ஆன்சர். அடுத்தது 23வது கேள்வி. இரண்டு எண்களின் மீப்போவ 11 கொடுத்துருக்காங்க, மீச்சிமை வந்து 7700 கொடுத்துருக்காங்க. ஒரு எண் 275 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல வந்து ஒரு கான்செப்ட் சொன்னேன். எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு அந்த இரண்டு நம்பருடைய மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இங்க நம்ம கொடுத்துருக்கிறதும் இரண்டு எண்கள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு நம்பர் வந்து 275 கொடுத்துருக்காங்க, இன்னொரு நம்பர் ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா அந்த நம்பர் ரெண்டு நம்பருடைய எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்க்கு. ஸோ எல்சிஎம் வந்து 7700, ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 11. அதனுடைய பெருக்கலுக்கு நமக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். அப்போ நமக்கு ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்னா அந்த 275 ஈக்குவல் இந்த பக்கம் வர்றப்ப டிவிஷன்ல வந்துடும். ஸோ அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 4 11 11, 2 11 22, மீதி 5 வரும். I 11 55. ஸோ அடுத்து டேரெக்டாக 5 கேன்சல் பண்ணுங்க. I5 25, 4 5 5, மிச்சம் 2 வரும் 27, I5 25, மீதி 2 வரும் 20, 4 5 20, அதுக்கப்புறம் ஒரு 0 இருக்குது. ஸோ அடுத்து அகைன் கேன்சல் பண்ணினா 3 5 15, அடுத்து டக்குன்னு 40 இருக்குன்னு சொல்லிட்டு 8 5 40ன்னு எழுதிடாதீங்க. 4 வந்து டிவைட் ஆகாது, அப்போ ஒரு 0 போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அடுத்து 40 எடுத்தீங்கன்னா 8 5 40. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 308 நமக்கு கிடைக்குது. ஸோ அதுதான் நாங்கள் எழுதியிருக்கேன். எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். ஸோ எக்ஸ் இன்ட்டு 275 ஈக்குவல் டு 7700 பெருக்கல் 11. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 7700 பெருக்கல் 11 டிவைடட் பை 275. கேன்சல் பண்ணிங்கன்னா 308 நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 24வது கேள்வி. ஓர் எண்ணின் மதிப்பை 30% குறைந்தால் 100 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு எண்ணின் மதிப்பை 30% குறைத்தால், அப்போனா அந்த நம்பர் வந்து 100%ல இருந்து 30% குறையுது. அப்போனா நமக்கு வந்து 70% நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த 70% நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 கொடுத்துருக்காங்க. ஸோ 30% குறைந்தாலும் அப்போ 100ல் 30% குறைஞ்சா 70%. 70% 100, அப்போனா 100% எவ்வளோ வரும்? அப்போ 100 இன்ட்டு 100 டிவைடட் பை 70 வரும் நமக்கு ஆன்சர். 100 இன்ட்டு 100 டிவைட் பை 70. ஸோ ஒரு 0 கேன்சல் ஆயிருது. 100 இன்ட்டு 10, 1000 பை 7 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 1000 பை 7, சாய்ஸ் ஏ. அடுத்து லாஸ்ட் கேள்வி பாருங்க, 25வது கேள்வி. By selling a bicycle for rupees 4500, a shopkeeper loses 10%. For how much should he sell it to have a profit of 5%? மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் வந்து ரூபாய் 4500க்கு விற்பதால் அவருக்கு 10% நட்டம் ஏற்படுகிறது. 5% லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கான்செப்ட். ஆனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கான எந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணாம பர்சன்டேஜ் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை சால்வ் பண்ணிடலாம்.
ஸோ இங்க பாத்தீங்கன்னா 10% நட்டம்னு கொடுத்துருக்காங்க. 10% நட்டம்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும்? 100 மைனஸ் 10 90% எடுத்துக்கணும் நீங்க. 5% லாபம்னா 100 பிளஸ் 5 105% நீங்க எடுத்துக்கணும் நீங்க. அப்ப இதுல கவனிக்கணும்னா 10% நட்டம்னா 90% எப்போ வருதுன்னா 4500க்கு விற்கும் போது. அப்போ 90%க்கு 4500. அடுத்து 5% லாபம்னா 105. ஸோ 90% 4500னா 105% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும், டேரெக்டாக 10% 4500, அப்போ 5% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கக்கூடாது. 10% 100 வந்து 10 கழிக்கணும். 90% தான் 4500, அப்போனா 105% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண வேண்டியதான். ஸோ 105 பெருக்கல் 4500 டிவைடட் பை 90, 0 0 கேன்சல் ஆயிரும். One second, friends. Okay. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க எல்லாருமே. ஸ்க்ரீன் ஏதோ இதாயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90% 4500, அப்படின்னா 105% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 105 பெருக்கல் 4500 டிவைடட் பை 90 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 90 டிவைட் பண்ண வேண்டியதான். 0 0 கேன்சல் ஆயிரும். 9 45 50 45, அதுக்கப்புறம் 0 இருக்குது 50. ஸோ 105 பெருக்கல் 50 நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5250 ரூபா நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2025 நடந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லி ஒரு எக்ஸாம் நடத்தினாங்க. ஸோ அதில் கேட்ட 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 கொஸ்டின் நமக்கு வந்து எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான். கஷ்டமான கேள்விங்கிறது நமக்கு எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி. ஸோ இது நமக்கு வந்து இது ஒரு கொஸ்டின்ல தப்பாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் கொஸ்டின் வந்து பெருக்குத்தொடர் வரிசை கான்செப்டை யூஸ் பண்ணி அடுத்த உறுப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது ஒரு ரீசனிங் கொஸ்டின். இந்த ரீசனிங் கொஸ்டின் மட்டும் தான் நம்ம வந்து கெஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு வந்து ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங், ரீசனிங்ல ரேங்கிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசை, இதுவும் நமக்கு வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்து ரீசனிங் கொஸ்டின், இதுவும் நமக்கு ஒரு எளிமையான கேள்வி தான். அடுத்து வந்து மென்சுரேஷன்ல ஒரு எளிமையான கேள்வி. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேத்ஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வந்து 25 கொஸ்டின் வந்து ஷியரா நீங்க வந்து அடிக்க முடியும். கஷ்டமான கேள்வி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அந்த ரீசனிங்ல வந்து அந்த நெக்ஸ்ட் நம்பர் சீரிஸ்ல வந்து அடுத்த நம்பர் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது வேணா நீங்க வந்து கெஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். மற்றபடி இதுல வந்து எந்த கேள்வியுமே நமக்கு வந்து கஷ்டமான கேள்வி அப்படிங்கிறது எதுவுமே இல்லை நமக்கு இங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து உண்மையிலே வந்து என்னை கேட்டால் வந்து அபவுட் 20 மார்க்ஸ் ஷியூரா நீங்க வந்து எடுக்க முடியும் எல்லாருமே. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது உங்களுக்கு. நீங்க இப்ப என்ன பண்ணணும், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு அதை கம்ப்ளீட் பண்ணிருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம கிட்ட இருக்குது. ஸோ 2018 இருந்து 2026 வரைக்கும் எல்லா எக்ஸாம்ஸ்லும் கேட்ட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் எல்லாமே சொல்யூஷனோட இருக்குது. அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே போதும். கண்டிப்பா நீங்க வந்து 20 மார்க்ஸ் மேல ஷியூரா எடுத்துடலாம். கூடுதல் அந்த 5 மார்க் நீங்க வந்து எடுக்கிறது தான் உங்களுக்கு வந்து கோல்டன் மார்க்னு சொல்லக்கூடிய கட் ஆஃப் மார்க் தாண்டி நமக்கு வந்து ரேங்கிங் கொடுக்கக்கூடியது. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், நீங்க என்னோட கற்கண்டு கணிதம் ஆப்டிடியூட் புக்னு இருக்குது. ஸோ அந்த புக்ல நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஷார்ட்கட் ஐடியாஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்கேன்.
ஸோ அந்த புக்கை நீங்க என்ன பண்ணலாம், இதை ரெடிங் கம்ப்ளீட் நான் புக்கு கூட நான் வந்து என்னோட புக்கு நான் சேல்ஸ் பண்றேன். ஆனா அந்த புக்கை நான் வந்து நீங்க உடனே வாங்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன ரீசன்னா, மார்க்கெட்ல நிறைய புக்ஸ் இருக்குது. எல்லாம் என்ன கோச்சிங் இன்ஸ்டியூட் புக் இருக்குது. அப்புறம் மார்க்கெட்ல அது போக நிறைய சூறா புக்கு, கடின புக்கு, ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. என்னை கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து முடிக்க வேண்டியது ஸ்கூல் புக்கு. ரெண்டாவது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கோச்சிங் இன்ஸ்டியூட்டு, அதுக்கப்புறம் மற்ற புக்ஸு, அப்புறம் என்னோட புக்கு, அதை நீங்க என்ன பண்ணலாம்னா அடிஷ்னல் ப்ரிப்பரேஷனுக்கு தான் நீங்க வந்து என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். நீங்க ஸ்கூல் புக்கையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணாம மார்க்கெட்ல இருக்கிற புக்கை மட்டும் வாங்கி அதை மட்டும் நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து மேத்ஸ் கொஸ்டின் ஷியூரா நீங்க வந்து அடிக்கவே முடியாது. ஸோ அதை நான் கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ப்ரிப்பேர்டா இருங்க. அது மாதிரி மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எல்லாருக்குமே என்னன்னா கண்டிப்பா நிறைய டவுட் வரும். ஸோ அந்த டவுட்டை நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே நீங்க வந்து கிளாரிஃபை பண்றதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதை தாண்டி நீங்க வேற எங்கேயும் நீங்க வந்து போய் பர்சனலாக நீங்க எங்கேயுமே கேட்க முடியாது. பட் நம்ம கற்கண்டு கணிதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து உங்கள் கிளாஸ் டைமிங்கில் கேளுங்க. பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு டைம் இருக்காது. கண்டிப்பாக டைம் இருந்துச்சுன்னா நான் ஆன்சர் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் இந்த கிளாஸில் நீங்கள் வந்து கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸில் யாருக்கு எதுவும் டவுட் இருக்குங்களா? சார் நாளைக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் பேப்பர் பார்த்துடலாம். ஓகே. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி நடந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். ஸோ அந்த கொஸ்டின் நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல யாருக்கு எதுவும் டவுட் இருக்குங்களா? இல்ல சார், எல்லா சார் கொஸ்டினும் ஈஸியா தான் இருந்துச்சு. ஆமா சார், கண்டிப்பா மேக்ஸ் வந்து ஈஸியா தான் இருக்கும் சார். கண்டிப்பா நமக்கு வந்து ஆனா கண்டிப்பா நான் குரூப் 1 ஈஸியா இருக்காது, அதையும் சொல்லியிருந்தேன். குரூப் 2 குரூப் 1 ஈஸியா இருக்கும், குரூப் 4ல கண்டிப்பா ஈஸியா இருக்காது. குரூப் 4ல வந்து ஒரு 3 கேள்வி நமக்கு வந்து எப்பவுமே டஃபா கேட்டுருவாங்க. 3 to 5 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா, ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்றதுனால அவங்க ஃபில்டர் பண்றதுக்காண்டி குரூப் 4ல வந்து கரெக்டா அந்த ரீசனிங்ல வந்து எதுலாவது கை வச்சிருவோம், இல்ல மென்சுரேஷன்ல வந்து கால்குலேஷன் ஹெவியா வர மாதிரி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. மற்றபடி உங்களுக்கு குரூப் 2 குரூப் 1னா மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா தான் இருக்கும், அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்காது. அப்படி இருந்துச்சுனாலும் ஒரு கேள்வி இல்ல 2 கேள்வி தான் இருக்கும். அதுக்கு மேல உங்களுக்கு வந்து கஷ்டமான கேள்விங்கிறது இது வரைக்கும் கேட்கல உங்களுக்கு. அந்த 8 இயர்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். 8 இயர்ஸ் வந்து கஷ்டமான கேள்விங்கிறது 1-2 கேள்வி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால எல்லாருமே வந்து 20 மார்க் மேல கண்டிப்பா கான்ஃபிடென்ட்டா நீங்க வந்து அடிக்கலாம். நீங்க 20 மார்க்ஸ் நீங்க மேல எடுத்துட்டீங்க, மற்ற சப்ஜெக்ட்டும் ஜிகே ஜென்ரல் பேப்பர்லையும் ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர்லையும் தமிழ்லையும் நீங்க ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா ஜாப் வாங்குறது ரொம்ப ஈஸி. பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் நீங்க வந்து ப்ரிப்பரேஷன் முக்கியம் உங்களுக்கு. ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா நம்ம வந்து ஆன்சர் ஜாப் கிடைச்சிடும் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு கிளாஸ் பார்க்கலாம். டெய்லி கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க. எனக்கு ஏதாவது பர்சனல் ஒர்க் இருந்தால் மட்டும்தான் கிளாஸஸ் கேன்சல் ஆகும், மற்றபடி கண்டிப்பாக கேன்சல் ஆகாது. நாளைக்கு மீட் பண்ணலாம்.